இதில் இன்னும் டேமேஜ் பீஸ் ஆகிறப்ப என்ன நினைப்பான், ஐயா கோமாவில் இருக்காருன்னு சொல்லிட்டு என் எதிர்க்கே கொட்டக்க மொண்டக்குன்னு பேசுகிறான் வச்சுங்க, கேடவன் மண்டையை போடுறான்னா பாரு, வாயை கட்டுறான்னா பாரு, எப்பயாவது ஞாபகம் வந்து அப்படியே கேட்குறான், அவன் இவன் பேசுகிறான். எப்படி இருக்கேன் என் மனநிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தை என் பிள்ளை கூட இருந்தான், என் மகள் எதிர்பார்க்க முடியாதது வேறு வீட்டுக்கு போகிற பொண்ணு, மகன் கூட இருந்தா, மருமகள் கூட இருந்தா. சில பேர் சொல்லுவாங்க இது இல்லாதே நல்லது ஐயா, இழுத்துனாது கிடக்குது, நீ அதுங்கெல்லாம் கூட தான் என்னைய பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருக்கோங்க. இப்படியெல்லாம் சமுதாயம் வந்து நம்மளை எடுத்து சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு என் வாழ்க்கை. என் வெளியில் போய் பார்த்து என்னுடைய படிப்பு என் பேருக்கு பின்னாடி பெருசாக இருக்கும், ஒரு வால் மாதிரி இருக்கும் படிப்பு. ஃபோன் அடிச்சா நடக்காதெல்லாம் நடக்கும், ஆனால் என்னால் நடக்க முடியல. இப்போ ஐயா ஒரு ஃபோன் பண்ணார்னா நடக்காதெல்லாம் நடக்கும், இப்போ ஏஞ்சி நடக்க முடியல. என்னையா எங்கே போய் கொண்டிருக்கு பாருங்க. வீர ஞானத்தால் கட்டப்படணும், விவேகத்தில் நிலைத்திருந்த முதுமைக்குரிய பலவீனம், முதுமைக்குரிய பெருமை, அகந்த ஆணவம், இருமாப்பு, திமிர், நையாண்டி, பரிகாசம், கேடி, கிண்டல் எல்லாம் இருக்கும். என் கட்டுகள் நன்றாய் பலப்படும். நடு வயதில் உதாசீனமாக நட்டுக்கிறது. சின்ன வயசில் பசங்களை ரொம்ப இது பண்ணாக்கா அப்புறம் வயோதிக காலத்தில் பக்கத்தில் இருந்தால் கூட வரமாட்டான். நீங்கள் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டீங்க, வரப்பு சார்ஜென்ட் மாதிரியோ இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரியோ வந்தோடனே அதிகாரம் பண்ணால் பசங்க பார்த்துக்கொண்டே இருப்பாங்க. குறிப்பாக ஆண் பிள்ளைங்க, பசங்க ஆம்பளை பசங்க கூட இருப்பாங்க தானே எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. என்கிட்ட வாங்க, நான் நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்கேன், காட்டுறேன். லிஸ்ட்டு பெருசாக இருக்குது என்கிட்ட. 2 தெரு தள்ளி இருக்கான், அப்பனை பார்க்கறது இல்லை. இதெல்லாம் அப்சலோமாவி எருசலேமுக்கு வந்து தாவீதை பார்க்கறது இல்லை. அது டாபிக் ஸ்டோரி வேறு. இவன் வேணான்றான். இந்த நேரத்துலையும் பிள்ளைகளை அந்த சின்ன வயதில் பார்த்ததை போலவே கண்டித்து உணர்த்துவாங்க. இந்த நேரத்துலையும் கையை ஓங்குவேன். அப்போ என்னை எவன் பார்ப்பான்? என்ன சொல்கிறேன்? யாரையும் நான் சொல்ல முடியாது இல்லையா? என்ன சொல்கிறேன்? இப்போ அடாபுடான்றது, அவனை கையை ஓங்கிறது, மனைவி வந்திருக்கா, மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கான். ஏன் பிள்ளை என் சர்வாதிகாரத்தை காட்டுறேன் சமுதாயத்துக்கு. இப்போ கூப்பிட்டுன்னா அவனை அடிக்கிறேன் பார்க்குறியா? அவன் நியாயம் தீர்த்துருவான். 2 பேரும் பேசிக்கும் பசங்க. ஒரு 2 இயர் கேப்பு தானே பசங்களுக்கு. நானும் போகல நீயும் போகாது, பார்த்துக்கலாம், எல்லாம் முடிஞ்சோன்னே போய் பார்த்துக்கலாம். அது முடியாதுடா, நீ வர வரைக்கும். நான் சாகும் வர அவன் உயிரெடுக்காமல் போக மாட்டேன். எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்கிறோம், என்னை யாரும் கவனிக்கிறது இல்லை, என்னை எதுவும் பண்ணுறது இல்லைன்னு. அது அவன் காதுக்கு போய்டும். 4 விஷயம் சேர்த்து சொல்லுவான். சரி, யாரோ எடுக்க பிடிக்க ஏதோ ஒரு சமயக்காரி வந்து அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா யாரையும் வச்சுன்னுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுவான். என் ரத்தம் என்ன மாதிரி